பிரம்மனிடம் மனு கொடுக்க போயிருந்தேன், நீ என் மனைவியாக வேண்டும் என்று. ஆண்ட பல காத்திருக்க வேண்டும் என்று அவன் சொன்னான், ஆயுள் வரை காத்திருப்பேன் என்று நானும் சொல்லி வந்தேன். என் ஆசை நிறைவேறுமா என் தோழி நீயும் சொல்லம்மா. என்ன மச்சான், என்னடா புரியாம நீ பண்ணிட்டு இருக்க? அந்த புள்ளைய பழசெல்லாம் ஞாபகப்படுத்திட்டு உட்காந்துருக்க. டேய், அவளுக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்தாதான்டா கொஞ்சமாவது ரிலீஃப் கிடைக்கும். இல்லைன்னா நான் கூண்டுக்குள்ளே அடைச்சி வச்ச மாதிரி இருக்கும். நீ பழசு ஞாபகப்படுத்துறேன்னு சொல்றியே, கொஞ்சமாவது அந்த பொண்ணை நீ அப்போ ஸ்டார்டிங்கில் நீ என்ன பாடுபடுத்தின அதை கொஞ்சமாவது யோசிச்சு பார்க்குறியா? டேய், பழசெல்லாம் வேணாண்டா. அப்போ தெரியாமல் கஷ்டப்படுத்திட்டேன். தெரியாமல் நான் எவ்வளோ பாடுபட்டேன், எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு தெரியும். அவள் போனதுக்கப்புறம் என்னால் அவள் இடத்துல வேறு யாரையுமே வச்சு பார்க்க முடியல. இப்போ 2 வருஷத்துக்கு அப்புறம் தான் அவள் ஆக்சிடெண்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் அவளை எப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். உனக்கு தெரியாது ஒன்றும் இல்லைல்ல. உன்னால் முடிஞ்சது என்னமோ அதை பண்ண, நான் அவ்வளோதான் சொல்ல முடியும். திரும்ப சொல்கிறேன், அந்த பொண்ணை கஷ்டப்படுத்துகிற மாதிரி ஒரு விஷயம் பண்ணாது. அந்த பொண்ணை அன்னைக்கு காப்பாற்ற எவ்வளோ பாடுபட்டோன்னு நமக்கு தெரியும். எனக்கு மட்டும் என்ன மச்சான் தெரியாமலே இருக்குது, எல்லாம் தெரியும். ஒரு செகண்ட் அதை யோசிச்சுன்னா வச்சுக்கியேன், எனக்கு உயிர் போயிட்டு உயிர் வந்துடுண்டா, அப்படி இருக்குது எனக்கு. அப்போ என்னடா திரும்பி நீ அந்த பிள்ளையே ஏதோ எதுக்கடுத்துல வம்பு இழுத்துட்ருக்க? நாங்கள் வம்புழுக்கிறேன். ஆமாம், பழசை ஞாபகப்படுத்துகிற மாதிரி பேசிகிட்டு இருக்க. அவளுக்கு நான் ஞாபகப்படுத்துகிற மாதிரி பேசலை, நான் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னேன். அவள் போய் தூங்கி ரெஸ்ட் எடுத்தானா பழசெல்லாம் அவளுக்கு ஞாபகம் வருது. அப்படி என்னடா சொன்ன? பழசெல்லாம் ஞாபகம் வர அளவுக்கு ஒரே ஒரு வார்த்தையா? ஐ லவ் யூன்னு சொல்லிட்டியோ? அதுதான் காலம் ஃபுல்லாக சொல்கிறேனே, அது இல்லை. அதுவும் இல்லையா? அப்புறம் என்னடா? அது வந்து அது வந்து சரிடா, அது பாட்டுக்கு பொறுமையாக வரட்டும், நான் கிளம்புறேன். டேய், முழுசாக சொல்ல வரேன்டா, காதில் வாங்கு. ஐயோ எப்பா சாமி, தயவு செஞ்சு சொல்லு. ஏற்கனவே 3 நாளாக இழுன்னு இழுத்துட்டு இருக்கு. அந்த எம்எஸ்டி ஸ்டார் குரூப்ஸுக்கு நம்மளால போகவே முடியல. அது என்ன ரீசன்னு தெரியல. எப்பா, எம்எஸ்டி ஸ்டார் குரூப்ஸோட ஓனர் யாருன்னு உனக்கு தெரியல? அது எப்படா மச்சான் நான் மறக்குவேன்? நான் 10th படிக்கிறதுலேருந்து உன் கூட தான் இருக்கேன். உன்னுடைய 7 வயசில் நான் கிடையாது. அதுக்கப்புறம் நீ பட்ட கஷ்டத்தை நான் பார்த்துருக்கேன். சரி மச்சான், விடு. பழச கிளற அது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாயிடும். ஃபீலிங் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கேன், அப்புறம் நீனும் கஷ்டப்படுவல்ல, அது என்னால் தாங்க முடியாது. மச்சான், எனக்கு ஒரே ஒரு டவுட்டு. அன்னைக்கு நீ, நான், ஆதி 3 பேருமே இருந்தோம். ஆமாம், 3 பேர் இருந்தீங்க. அதுக்கு என்ன இப்போ? ஆதியை அந்த ஆக்சிடெண்ட்டுக்கு அப்புறம் எதுக்கு நீ அப்ராடு கிளம்ப சொன்னேன்? அதுக்கு ஒரு ரீசன் இல்லாமல் நான் அனுப்ப மாட்டேன்னு உனக்கு தெரியாதடா. ஆதி உன் கூட பிறந்த தம்பிடா. என்னடா பேசிகிட்டு இருக்க? எவ்வளோ ரீசனாக வேணா இருக்கட்டுமே, அவனை கை விட்டுட்டு இருப்பியா? எனக்கு 7 வயசில் ஆக்சிடெண்ட் ஆகும்போது அவனுக்கு 5 வயசு. 4 பேர், நான், அம்மா, அப்பா, என் தம்பி, நாங்கள் 4 பேர் போயிட்டு இருக்கும்போது கார் ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. நான் தண்ணிக்குள்ளே விழுந்துட்டேன். தண்ணியை பார்த்தா இன்னுமே எனக்கு பயங்கிறது உனக்கு தெரியும். அன்னைக்கும் ஆதி எப்படியே தப்பிச்சான். ஆனால் எங்கே இருந்து வளர்ந்தான்னு எனக்கு தெரியாது. ஒரு கட்டத்துக்கு மேலே என்கிட்ட வந்து சேரும்போது தான் எனக்கு தெரிஞ்சுது அவன் தான் என் தம்பின்னு. உனக்கு தெரியாது ஒன்றும் இல்லை. எனக்கு தெரியுதுடா, ஒரு கட்டத்துக்கு மேலே தான் வந்து சேர்ந்தான். அவன் வந்து உன்கிட்ட சேரும்போது உனக்கு வயசு என்ன இருக்கும்? அவன் என்கிட்ட வந்து சேரும்போது வயசு என்ன தெரியுமா? எனக்கு 20 வயசு. அவனுக்கு 2 வயசு கம்மி. என்ன, 18 வயசுல என்கிட்ட வந்தான். அப்போ எப்படி தெரியுமா வந்தான்? சரிடா, ஆதியை வர சொல்லி இருந்துக்கலாம்ல. வர சொன்னான்னா உனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பான்ல. வர சொல்லியிருக்கான்டா, அவனை வச்சு தான் கொஞ்சம் சில இது பேசணும். சரி, ஆதி வர சொன்னதெல்லாம் இருக்கட்டும். மதுவுக்கு பழசை ஞாபகப்படுத்தி என்ன பண்ண போகிறேன்? நேற்றுக்கு ஏதோ ஒரு வார்த்தை சொல்லியிருக்கேன், நைட்டு வந்து புலம்பியிருக்கா. என்ன இப்போ என்ன சொன்னேன்? அவள் திரும்பி போயிருக்கா. எப்படின்னு இன்னொரு 1/2 மணி நேரத்தில் வந்துடுவா. எம்எஸ்டி ஸ்டார் குரூப்ஸ்னு ஒரு வேர்டு சொன்னா அவளுக்கு பழசு எல்லாமே ஞாபகம் வருதுடா. என்னடா சொல்கிற? அவளுக்கு வந்து கனவு வருதுன்னு சொல்கிறேன். ஆனால் அது கனவு கிடையாது, தத்ரூபமாக லைஃப்பில் நடந்தது தான். அவள் தூக்கத்தில் இருக்கும்போது வருதுன்னு சொல்கிறா. தத்ரூபமாக லைஃப்பில் நடந்தது தான். மது வர சொல்லியிருக்கேன். ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் ஹார்ட்ஸாக தாண்டா அவள்கிட்ட பேசணும். அப்போ தாண்டா இதுக்கான முடிவு வரும். அப்போ தான் அவள் போவா. நீ வேணா பாரு, நான் வந்துட்டு என்ன எம்எஸ்டி ஸ்டார் குரூப் அனுப்பாத, நான் உடனே என்னை பிரிச்சுருவாங்கன்னு வந்து சொல்லுவா. என்ன பாரு. அந்த பொண்ணு என்ன பைத்தியமா? அதெல்லாம் ஒன்றும் சொல்லாது.
பார்ப்போமா? கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு. இன்னொரு கரெக்டாக எண்ணி 10 நிமிஷத்தில் வரல. என் பேர் அரவிந்த் இல்லடா. அரவிந்த் எங்கடா இருக்க? உன்னை நான் பார்க்கணும். எங்கே இருக்க? நான் சொல்லலை, வந்துட்டா பாரு. ஐயோ, என்னத்த செய்ய? இனிமேல் உன்னை கையில் பிடிக்க முடியாது. சரி, நான் போயிட்டு அப்புறமா வரேன். என்ன? இல்லைடா, இன்னைக்கு அவளை இங்கே தான் தூங்க வைக்க போகிறேன். தூக்கத்தில் தான் அவளுக்கு கனவு வருது. என்ன, அதனால தான் வீட்டுக்கு போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு இங்கே வாடின்னு சொல்லியிருந்தேன். நைட்டு தூங்குவா. தூங்கும்போது உளரும்போது எல்லாத்தையும் நான் அவள் உண்மையாக பொய்யை நான் கண்டுபிடிச்சிட்றேன். சரி, உனக்கு எது சரின்னு படுதோ செய்ய. ஆனால் அந்த பொண்ணுக்கு எந்த பிரச்சனையும் வராமல் பார்த்துக்கோ. சரி, நான் பார்த்துக்கிறேன். நீ கிளம்பு. வாங்க மேடம். போயிட்டு உடனே வந்துட்டீங்க போல். அதான் என்னடி இப்படி வந்திருக்க? நீ தானே நைட்டு தூங்கலாம் வான்னு சொன்ன, அதுக்கு தான். நைட்டு தூங்கலாம் வான்னு தான் சொன்னேன். அதுக்கு உன்னை இப்படி வர சொல்ல நான். வேற எப்படி வரதா? இந்த உசுப்பேத்துற வேலைலாம் என்கிட்ட வேண்டாம். கம்முன்னு வா, போய் பெட்டில் போய் படுப்போம். நான் வரேன். மாட்டேன். நீ வந்தாதான் நான் போவேன். வேணாண்டி, போடி வரேன். அப்புறம் உனக்கு தாண்டி சேதாரம். ஹே, 1008 சேதாரத்தை பார்த்துட்டேன்டா. நீ என்ன சேதாரம் பண்ணுவேன்னு எனக்கு தெரியும். என்னடா இது இப்படி பொசுக்குன்னு அசிங்கப்படுத்துறா? அதான் அசிங்கப்படுத்துறேன்னு தெரியுதுல, அப்புறம் ஏன் வாய கொடுக்குற? ஏன் தப்பு தாம்மா? இது ஏன் தப்பு தான்? நல்லா வந்தவொடனே உருட்டுக்கட்டை கொண்டு அடிக்கணும்னு நினைச்சேன். எப்போ வந்தாலும் நீ இப்படியே தான் பேசுவியா? உருட்டுக்கட்டையில் அடிச்சிருவேன், செங்கலால் அடிச்சிருவேன், தூக்கமாடி தூங்க விட்டுருவேன். இப்படியே தான் பேசுவியாடி? ஆமா, நான் இழுப்பு நீ வரணும்ல. நீ உன் சௌரியத்துக்கு வந்தீங்கன்னா அப்படிதான் பண்ணுவேன். ஐயோ, தெரியாம பேசிட்டேன் சாமி. வந்து உக்காருங்க. நான் உட்காரலாம் வரல, எனக்கு தூக்கம் சத்தியமா வருது. வா. எங்கடி கூப்பிடுற? எனக்கு தூக்கம் கண்ட்ரோல் பண்ண முடியல. நீ என் கூட வந்து படுவ, பெட்டுக்கு போ. யாராவது கிட்ட தப்பா நினைப்பாங்கடி. யாரு தப்பா பேச? நமக்கு என்ன? நமக்கு நம்ம வேலை கரெக்டா இருக்கும்ல. உன்னை இப்படியே விட்ட என்ன காலி பண்ணிடுவ? வா. எங்கடா? இன்னைக்கு என் மூட மாத்தாம இருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். என்னை பத்தி தெரியாம பேசிட்டு இருக்க. ஒழுங்கு மருத வந்துரு. உன்னை பத்தி எனக்கு எல்லாம் தெரியும்டா, ஃப்ராடு நாய. என்னை பத்தி எல்லாம் தெரியுமா? என்ன தெரியும்? கேட்டதுக்கு பதில் சொல்லு. என்னை பத்தி என்ன தெரியும் உனக்கு? உன்னை பத்தி என்ன தெரியும்னா எல்லாம் தான் தெரியும். நல்லவன், என்ன நான் காண வச்சு காப்பாற்ற போறவன், எங்க இடத்துல தாலி கட்ட போறேன், எனக்கு உரிமையானவன். ஷப்பா, இவ்வளோதானா? நான் கூட பயந்துட்டேன். கடவுளே, என்னை பற்றி உண்மை உங்களுக்கு எப்படி தெரியும்? யோசிச்சுட்டு கொஞ்ச நேரத்தில். சரிம்மா, வாடா, ரெஸ்ட் எடுறாம்மா. சத்தியமா எனக்கு தூக்கம் வரலடா. தூங்காமல் என்ன பண்ண போகிற? மணிக்கு வந்து உட்கார போறேன். வேணாண்டி, சொல்கிறத கேளு. முடியாது. இதுதான் கூட வந்து உட்கார்றதா? ஆமா, நீ என்ன நினைச்ச? வேற என்னென்னமோ நினச்சிட்டேன். ஷப்பா, கொஞ்ச நேரத்தில் என்ன பார்த்தேன். மனசு இறங்குவாளேவ. நீ என்ன யோசிச்சிருப்பங்கிறது எனக்கு தெரியாது, ஃப்ராடு. டைம் ஆச்சுடா, வா தூங்குவோம். தூக்கத்தை கண்ட்ரோல் பண்ணி தான் உள்ள நின்றுட்டு இருந்தேன். வா, நம்ம போய் தூங்குவோம். எருமா மாடு, தூக்கத்தை கண்ட்ரோல் பண்ண விட எத்தனை இடம் சொல்லியிருக்கேன். தூக்கத்தை நீ கண்ட்ரோல் பண்ணா தலைவலி வரும், ஹாஸ்பிட்டல் போகிற மாதிரி இருக்கும். தேவையாது. இல்லை, சும்மா சும்மா. சரி வா, நம்ம படுப்போம். வாடி அம்மா, போவோம். இன்னொரு விஷயம் நான் சொன்னால் செய்வல்ல? என்னடி, என்ன விஷயம்? கடைசி வரைக்கும் என்னை விட்டுட்டு போயிடாதான்னு சொல்லுவார் தானே? அது இல்லை. அது இல்லையா? அப்புறம் என்ன? உன்னால் என்னை விட்டுட்டு எவ்வளோ தூரம் போக முடியுமோ போ. ஆனால் ஒன்று. என்னடி ஆனா ஒன்று ஈனா ஒன்றுன்ட்டு உட்காந்துருக்கேன். என்னடி? என்னை விட்டுட்டு போகிறேன்னு நீ முடிவு எடுத்துட்டா தயவு செஞ்சு என்கிட்ட சொல்லிடு. விட்டுட்டு போயிடுவேன்னா? எனக்கு புரியல. நேற்று நான் கேட்டது தான். அந்த பொண்ணு இறந்து போகாமல் ரிட்டர்ன் வந்துச்சுன்னா தாராளமாக அந்த பொண்ணு ஏற்றுக்கோ. கிறுக்கி கிறுக்கி மாதிரி பேசாத. அந்த பொண்ணு அதான் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிடுச்சுன்னு சொன்னல, அப்புறம் எப்படி திரும்பி ரிட்டர்ன் வரும்? இல்லைடா, ஆவியே வரல, அதை சொன்னேன். மது, இந்த விளையாட்டு தானே வேண்டாம் சரியா? நான் சப்புன்னு அறந்துடுறேன் சரியா? சரிடா, நீ பொறுமையாடி, எனக்கு தூக்கம் வருதே. வா, வந்து சேரு. என்னம்மா, இன்னும் தூக்கம் வரலையா உனக்கு? நீ இன்னும் தூங்காமல் இருக்கலாம், அதனால தான் உன்னையே பார்த்துட்ருக்கேன்.
நான் தூங்கினா எப்படி உணர்றதை கண்டுபிடிக்க முடியும், உண்மையாக நிஜமானு? அதனால தான் தூங்கு. உன் மேலே நம்பிக்கை இல்லாமல் இல்லை, ஆனால் அதனால உனக்கு எது பிரச்சனை வந்துருமோன்னு பயமாக இருக்குது. அதனால தான் தூங்குறேன்டா. நீ தூங்கினதுக்கு அப்புறம் தான் தூங்க முடியும். சரிப்பா, எனக்கு தூக்கம் வருது. சரிடா, தூங்கு. அப்பா, ஒரு வழியாக தூங்கிட்டா. இதுக்கப்புறம் இவளுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது. முருகா, நீ தான் காப்பாற்றணும். உன்னை மட்டும்தான் முழுசாக நம்பியிருக்கேன். பழசு ஞாபகப்படுத்துறதுனால இவளுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வர விட்டுறாத. அரவிந்த், என்னம்மா, என்னடா? வேணாம், என் பக்கத்தில் வராதீங்க. நீங்கள் நினைக்கிற பொண்ணு நான் இல்லை. யாரா? யாரோட உன்கிட்ட வரா? கண்ணை திறடா. நான் 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 நீங்கள் நினைக்கிற மாதிரி பொண்ணு இல்லை. நான் வரல, என்னை விட்டுருங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி பொண்ணு நான் இல்லை, என்னை விடுங்க. ஏய், கண்ணு முழிடி. யாரும் இங்கே இல்லை. எந்திரடி. யாரடி கிட்ட வரா? எந்திரி. வேணாம் வேணாம் அரவிந்த், என்னை விட்டு போகாத. என் பயமாக இருக்கு. நீ தான் எனக்கு எல்லாமே. என்னை விட்டு போகாத. நான் எங்கே போகிறேன்? இங்கே தான் இருக்கா. கண்ணை திறந்து பாரு முதல்ல. நீங்கள் நினைக்கிற பொண்ணு இல்லை, என்னை விட்டுருங்க. ஏய், ஓடாத நில்லு. டே அபி, அவளை பிடி. நான் 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 அவ இல்லை. நான் மதுமிதா. என்னை விட்டுருங்க. நான் மகிழினி கிடையாது. பயந்து ஓடாதம்மா. ஏன் இப்படி ஓடுற? உட யார் இப்போ என்ன செஞ்சா? என் பின்னாடி யாரும் வராதீங்க. வராதீங்க. இப்போதாம்மா ஹாஸ்பிட்டலேருந்து வீட்டுக்கே வந்திருக்கு. கொஞ்சம் இருமா, சொல்கிறது கேளு. தயவு செஞ்சு சொல்கிறேன், யாரும் என் பின்னாடி வராதீங்க. நான் சத்தியமாக அவள் கிடையாது. நான் மது, மகிழினி இல்லை. என்னை விட்டுருங்க, நான் கிடையாது. என் பின்னாடி நீங்கள் இனிமேல் வந்தீங்க, நான் என்ன செய்வேன்னு தெரியாது. ஏம்மா கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுடா. இப்போ தான் கொஞ்சம் க்யூர் ஆகி நல்லா இருக்க. இப்போ தான் கண் ஆப்ரேஷன் முடிஞ்சு இப்போ தான் 2 days ஆகுது. கொஞ்சம் பொறுமையாக இருமா. வேண்டாம், என் பின்னாடி யாரும் வராதீங்க. எனக்கு வேண்டாம். வேண்டாம்மா, சொல்கிறத கேளு. வேண்டாம், சொல்கிறத கேளுமா ப்ளீஸ். கத்தி கீழே இருக்கு. வேண்டாம், இப்போ தான் கொஞ்சம் உயிர் பிடிச்சி வந்திருக்கு. சொல்கிறத கேளு. கீழே இருக்கு கத்தி. வேண்டாம். நான் சொல்கிறது கொஞ்சமாக கேளுங்க. என் பின்னாடி யாரும் வராதீங்க. என் பின்னாடி யாராவது வந்தீங்கன்னா குத்திப்பேன். ஏம்மா சொல்கிறத கேளுமா, அவசரப்படாத. கத்தி எங்கே வச்சிருக்க? லைட்டாக உள்ளே இறக்குனாலும் அவ்வளோதான். வேண்டாம், சொல்கிறத கேளுமா. நீங்கள் எல்லாம் தேடிட்டுருக்க அந்த பொண்ணு கண்டிப்பாக நான் கிடையாது. நான் எதுவும் பண்ணலை. எனக்கு எதுவும் தெரியாது. உங்ககிட்ட கெஞ்சி கேட்குறேன், என்னை விட்டுருங்க. எல்லாரும் அங்கேயே நில்லுங்க. என்கிட்ட வந்தீங்க, நான் கத்தியிலே குத்திப்பேன். என்கிட்ட யாருமே வராதீங்க. என்கிட்ட வந்தீங்கன்னா நான் நிஜமாவே கத்தியில குத்திப்பேன். ஓ, கண்ணை தயவு செஞ்சு தொடாத. ஏன்னா அது எனக்கு உரிமைப்பட்டவளுடைய கண்ணு. நீ அந்த கண்ணை தொடாத. உனக்கு பதிலாக இன்னொருத்தங்க இறந்து போனதுனால தான் உன்னெல்லாம் இப்போ இந்த உலகத்தை பார்க்க முடியுது. அதுக்கு காரணம் அவங்க கண்ணு உன்கிட்ட இருக்கிறதுனால. டே அரவிந்த், இருடா, பொறுமையாடா, கோவப்படாதடா. அபி, நீ வாயை மூட போறியா இல்லையா? உனக்கு தெரியாதா? சரிடா, கோவப்படாத. அந்த பொண்ணுகிட்ட பொறுமையாக பேசு. இப்போ நீங்கள் என்ன சொன்னீங்க? ஆமாம், அந்த பொண்ணோட கண்ணு வாங்கிட்டு இருக்கிறதுனால மட்டும்தான் இன்னைக்கு நீ உலகத்தை பார்த்துக்கிட்டு இருக்க. இல்லைன்னா உன்னால பார்க்க முடியாது. என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, அன்னைக்கு ஆக்சிடெண்ட் ஆகும்போது நீங்கள் 2 பேர் இருந்தீங்க. ஞாபகம் இருக்கா? ஆமாம் ஆமாம். இன்னைக்கு நீ உயிரோட இருக்கனா, அன்னைக்கு காரில் இறந்தது யாரு சொல்லு? அன்னைக்கு அந்த ஆக்சிடெண்ட் நடக்கணும் இருந்திருக்கு. அதனால அன்னைக்கு அப்படி நடந்துருச்சு. அன்னைக்கு அவ ஆக்சிடெண்ட்ல இறந்து போனதுனால தான் இன்னைக்கு நீ உயிரோட நின்றுட்டுருக்க. அவ இறந்து போனதுனால நீ அந்த ஆக்சிடெண்ட்ல தப்பிச்சதால அவளுக்காக
நீ தான் அவன் வாழ்க்கையை வாழணும். சத்தியமாக சொல்கிறேன், என்னால் அது முடியாது. அவங்க வாழ்க்கையினால வாழ்க்க முடியாது. என் லைஃப் ஸ்டைல் வேறு, அவங்க லைஃப் ஸ்டைல் வேறு. என்னால் முடியாது. ஏய், நான் சொல்கிறத காதில் வாங்கிட்டு பேசு. ஏன்னா அவள் இறந்து தான் இன்னைக்கு உனக்காக மட்டும்தான். டேய் வேணாம், அந்த பொண்ணு என்ன கையில் கத்தி வச்சிருக்கு. அதை நான் பார்த்துக்கிறேன். மேலே எப்படி சொல்லு. நீ இனிமே மகிழ்ச்சி தான். அதனால இனிமே நீ மகிழ்ச்சியை மட்டும்தான் இருக்கணும். அவளுக்கு பதிலா நீ உன்னுடைய வாழ்க்கைய வாழணும். ஏன்னா அவ இறந்தது உனக்காக தான். நல்ல முடிவை யோசிப்பன்னு நினைக்கிறேன். இதுக்குள்ள ஏதாவது கோலுமாலும் பண்ணுனா வச்சுக்கோ, நான் நானாவே இருக்க மாட்டேன். ஏற்கனவே கொலை வெறியில இருக்கேன். என்ன சரியா? ஏம்மா யோசிச்சு நல்ல முடிவை எடுமா. இன்னைக்கு மட்டும் நீ போகாமல் இருந்தேன்னா இன்னைக்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்க வேண்டாம். இது என்னோட கடைசி ஆசை. என் குடும்பத்தில் போய் வாழணும். நீ நீ போய் தான் எம்எஸ்டி स्टार ग्रुप से காப்பாற்றணும். தேவையில்லாத பேசாத, உனக்கு ஒன்றும் ஆகாது. இல்லை, நான் சொல்கிறது முழுசா காதில் வாங்க. நீ போய் தான் எம்எஸ்டி ஸ்டார் குரூப்ஸை காப்பாற்றணும். அதுக்கு நீ அரவிந்தையும் ஆதியையும் கண்டுபிடிக்கணும். நீ உன்னுடைய வாழ்க்கையை தொடர்ந்து வாழணும். ஏய், கண்ணை மூடாத. அன்னைக்கு நீ மட்டும் ஒரு நிமிஷம் யோசிச்சு இருந்தேன்னா இன்னைக்கு நீ உயிரோட இருந்திருப்ப. நான் நாளைக்கு போயிருந்திருக்க வேண்டியது. அன்னைக்கு உன் பேச்சை கேட்காம போனது எனக்கு என்ன உனக்கு கைமாறு செய்ய போறேன்னு தெரியல. என்ன முடிவு எடுத்திருக்க? நான் சொன்னதுக்கெல்லாம் சரிதானா? நீங்க அரவிந்த் தானே? ஆமா, என் பேர் உனக்கு எப்படி தெரியும்? தெரியும், சொல்லுங்க. நீங்க அரவிந்த் தானே? ஆதிங்கிறது நான் மகிழ்ச்சி இடத்துல இருந்து அவங்க வீட்டுக்கு போகணும் இல்லையா? நான் ஒரு வருஷம் மகிழ்ச்சி நடித்தா போதும்ல. நான் ஏன் கேட்குறேன்னா, மகிழ்ச்சி தான் என் உயிரை காப்பாற்றினா. அவளோட கண்ணையும் எனக்கு கொடுத்துட்டு போயிட்டேன். நாங்கள் பார்க்க 2 பேரும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால தான் இன்னைக்கு இவ்வளோ பிரச்சனை. நான் மட்டும் அன்னைக்கு சொல்லும்போதே நான் அங்கே இருந்து போயிருந்தேன்னா இன்னைக்கு அவள் உயிரோட இருந்திருப்பா. எல்லாமே என் தப்பு தான். என்னால் தான் அவள் உயிரே போச்சு. அவள் கண்ணு கொடுத்ததுனால மட்டும்தான் இன்னைக்கு நான் எல்லாத்தையும் பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் அன்னைக்கு அவள் உயிரே கொடுத்து என்னை காப்பாற்றிருக்க. அதுக்காக நன்றி கடன் பட்டிருக்கேன். நான் உங்கள் கூட நாளைக்கு எம்எஸ்டி ஸ்டார் குரூப்ஸுக்கு வரேன். இந்த முடிவில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. இல்லை, எனக்காக உயிரை கொடுத்தவளுக்காக நான் இதை கூட செய்ய மாட்டேனா? அப்படின்னா ஓகே. நாளைக்கு
அவங்க குடும்பத்தில் யார் யார் எப்படின்னு உனக்கு நான் வந்து டீட்டெயில் கொடுத்துருவேன். அதை கரெக்டாக மனப்பாடம் பண்ணிக்க. ஆனால் ஒன்று, என்னன்னு சொல்லுங்க ப்ளீஸ். ஆனால் ஒன்று நீ இழுக்காதீங்க. 1 இயர் அங்கே போயிட்டா ரிட்டர்ன்லாம் உங்கள் ஊருக்கு வர முடியாது. அது ஒரு காரணம். 2வது, எந்த ஒரு இடத்துலையும் நீ தான் மதுமிதான் எதுலேயும் காட்டிடக்கூடாது. லைட்டாக அவங்களுக்கு ஒரு டவுட்டு வந்துட்டாலுமே உனக்கும் பிரச்சனை, எனக்கும் பிரச்சனை. எனக்காக உயிரை கொடுத்தவளுக்காக நான் எவ்வளோ கஷ்டத்தினாலும் தாங்கிக்கிறேன். பரவாயில்ல, 1 இயர் வர முடியாதுனால பரவாயில்ல. நாங்கள் இருந்து அவள் இடத்துல இருந்து நான் நிரப்புறேன். திரும்பவும் சொல்லிட்டேன், 1 இயர் இந்தியா திரும்ப முடியாது. ஓகேவா? அது மட்டும் இல்லை, உங்ககிட்ட அப்பா அம்மா யாராலும் பேசலாம். ஆனால் ஆஃபீஸ் டைமில் பேச முடியாது. ரூமில் தனியாக போனதுக்கு அப்புறம் தான் பேச முடியும். உன் கூட எப்போவுமே நான் இருந்துக்கிட்டே இருப்பேன். சரியா? உனக்கு ஒரு ஆபத்து வரவிட மாட்டேன். ஏன்னா என் உயிரே உன்னை என்கிட்ட ஒப்படைச்சிட்டு போயிருக்கா. லாஸ்ட்டாக அவள் என்ன ஆசைப்பட்டான்னு எனக்கு தெரியாது. அவள் கண்ணு மட்டும்தான் உன்கிட்ட இருக்கு. எந்த ஒரு இடத்துலையுமே நான் மதுமிதான் காட்டிக்க மாட்டேன், மகிழினி தான் காட்டிப்பேன். சரி, ஓகே, தூங்கி ரெஸ்ட் எடு. ஆனால் ஒன்று, மகிழினி நான் லவ் பண்ணதை அவங்க ஃபேமிலியில் எல்லாருக்கும் தெரியும். அதனால் நாளிலேருந்து நீங்கள் என்ன சொல்ல வரீங்கிறது எனக்கு புரியுது. மகிழினி இடத்துல நான் தானே இருக்கேன். இனிமேல் நான் மதுமிதா கிடையாது, மகிழினி தான். அவள் இடத்துல இருந்து நான் எல்லாத்தையும் நிரப்புவேன். இது சத்தியம். சரி, ஓகே, தூங்கி ரெஸ்ட் எடு. நாளைக்கு நான் கண்டிப்பாக கூப்பிட்டு போகிறேன். நாளைக்கு மார்னிங் ஃப்ளைட்டு. சரியா? சரி, கண்டிப்பாக நான் ரெடியாக இருக்கேன். நாளைக்கு வந்து கூப்பிட்டு போங்க. சரி, ஓகே, குட் நைட். தூங்கு, நாளைக்கு பார்க்கலாம்.